ஒரு பெரிய டான் இருப்பான், அண்டர் வேர்ல்டு அது இதும்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை அவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. துப்பாக்கி வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸு ஒரிஜினல் துப்பாக்கி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்காதவங்கள அந்த விஷயத்தை பண்ணுறப்ப அது ரொம்ப கனெக்ட் ஆகாது. எனக்கு காம்ப்ரமைஸாக ஒரு லைஃப் வாழக்கூடாது. அது கல்யாணன்ற பேர்லையாகட்டும், இல்லை கமிட்மெண்ட்னாலையோ. கேமரா மூவ்மெண்ட் எல்லாம் பெருசாக பண்ண மாட்டேன். ஃப்ரேம் அழகாக ஒரு ஃப்ரேம் செட் பண்ணால் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புக் ஃபேர் வரப்போ சரி, புக் ஃபேர் இல்லாததுலேயும் அவருக்கு நான் தான் நிறைய புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். சிறை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஓகே, சிறை தான் பெஸ்ட். காதல்ன்றது ஒன்று இருக்குது. நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க, பழகுவாங்க. அப்புறம் இன்னொரு பையனை பார்த்தா வச்சுக்கோங்க, பிடிச்சி போனோடனே இவங்களை கட் பண்ணுவாங்க. எத்தனாவது எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பையன் எக்ஸ்ன்னா எத்தனாவதுன்னு ஒரு கேள்வி வரும். சார் 6 மணிக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ண மாட்டார், பேக்கப் சொல்லுவார். இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட ட்ரீம் கேர்ள் படத்துடைய டீம் இருக்கிறாங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். Feb 13 ட்ரீம் கேர்ள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதாவது இந்த படம் ரிலீஸ்ன்றது ஒரு ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பா படம் ரிலீஸே வெற்றின்னு நினைக்கிறேன். ஆமாம். உங்களுக்கு மேம் இது ஆக்சுவலாக ஒரு டெபியூ ஃபிலிம் தானே மேம்? ஆமாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ட்ரீம் கேர்ள் மாதிரியான ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே அதை தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது எங்கள் டீமோட ஒரு பெரிய வேண்டுகோள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் உங்ககிட்ட வந்தோன்னு, இப்போ அழியாத கோலங்கள் 2 ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயுமே வந்து லவ் பற்றி வச்சுருப்பீங்க. ஸோ இதுலேயுமே வந்து லவ் அப்படிங்கிறது தான் டச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 2 படங்கள்லையுமே லவ் டச் பண்ணியிருக்கிறது ரீசன் என்ன சார்? இது லவ் வச்சே போகலாம், லவ் படங்கள் எடுக்கலாம், அந்த ஒரு கான்செப்ட்ல. எனக்கு இந்த ஆக்ஷன் படம், இந்த சண்டை இல்லாட்டி மாதிரி கொஞ்சம் பேய் கதையோ இல்லாட்டி த்ரில்லரோ அதெல்லாம் என்னோட ஏரியாவே இல்லை. லவ் தான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஓகே, இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுறதான் படம் நல்லா வரும். கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா 3வது படம் கூட சைக்கிள் கேப் ரெடியாக இருக்கு, அடுத்த மாதம் ரிலீஸு. அதுவும் லவ் ஸ்டோரி தான். ஆமாம். எனக்கு நெருக்கமாக இருக்கிறது இந்த ரொமான்ஸ் கதைகள் தான். என்னால் நிச்சயமாக ஒரு சண்டை படம் என்னால் எடுக்க முடியாது. ஆமாம். துப்பாக்கி எடுக்கிறான் இல்லாட்டி ஏதாவது அடிக்கிறாங்கன்றது என்னோட இயல்புலே இல்லை. அதனால நான் அந்த ஜானலுக்கு போறது இல்லை. ஸோ இது வந்து உங்களோட ஒரு ஜானர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அது லவ். ஆமாம், பேஸா லவ் தான் என்னோட இது. அதை வந்து எப்படி புதுசாக ட்ரை பண்ணுறதுன்றது தான். ஓகே, இப்போ முதல் படம் பார்த்தீங்கன்னா அது லவ் ஸ்டோரி தான். 2 பேர் 24 வருஷம் கழிச்சு 2 பேர் சந்திச்சுக்கிறாங்கன்றது மட்டும்தான் லைன். ஓகே, அது லவ் தானே? கண்டிப்பாக. அதே மாதிரி இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்களே, கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் இருக்காது. ஆமாம். இதில் வந்து இந்த ட்ரீம் கேர்ள் டைட்டில் இருக்குல்ல, அதான் மெயின் கதை. கனவு தான் கதை, கனவு தான் வில்லன், கனவு தான் காதல், எல்லாமே கனவு தான். அந்த ஜேர்னல்ல படம் பண்ணியிருக்கேன். ஓகே, ட்ரீம் கேர்ள் அப்படிங்கும்போது இப்போ எனக்குன்னு இப்படி ஒரு ட்ரீம் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நான் இல்லைங்களா? அது இல்லை. ஓகே, அது இல்லை. இது வந்து ஒரு கனவு. அந்த ஒரு கனவு வந்து என்னெல்லாம் பண்ணுன்றது இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். கனவு தான் அந்த காதலுக்கு எதிரி, காதலை பிரிக்கிற வேலையெல்லாம் அந்த கனவு தான் செய்யும். அதை அந்த பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே சார். இப்போ இதில் வந்து நியூ ஃபேஸஸ் நீங்கள்லாம் காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டெபியூ ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. பிரகாஷ் சார் வந்து ரேவதி மேம். ஒரு டெபியூ ஃபில்மாக நம்ம போகும்போது எப்படி அவங்கெல்லாம் உள்ள ஆன் போர்ட் ஆனாங்க? அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோ சீனியரான ஆர்டிஸ்ட் கூட இல்லை. ஒரு கதை இது பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே அர்ச்சனா ஃபஸ்ட்டு, அவங்க தான் மெயின். சரியா? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னை டேரக்டர் ஆகினதே அவங்க தான். ஓகே, சரியா? ஸோ அந்த கதையை ரெடி பண்ணோன்னே அதுக்கு யார் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் ரேவதி வந்தாங்க. பிரகாஷ்ராஜ் எல்லாருமே ஒரு சர்க்கிளில் கான்டாக்ட் இருந்தாங்க. எல்லாரும் கதைக்காக தான் கனெக்ட் ஆனாங்க. பிரகாஷ்ராஜ் சாரோட எனக்கு கான்டாக்டே இல்லை, எந்த பழக்கம் இல்லை. ஆனால் போய் கதை சொன்ன உடனே
நான் பெங்களூர் போய் கதை சொல்லிட்டு வர்றேன், சென்னை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி டேட் கொடுத்துட்டாரு. ஓகே. அதனால அந்த கதை தான் அவங்கள வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை, அவங்களாம் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் டைரக்டர் தான் ஒரு கதையை நவுத்துறது, படம் கரெக்டாக வர்றது டைரக்டரோட பார்வை தான். நாசர் நடிக்காத படமே இல்லை, அவர் பண்ணாத கேரக்டர் இல்லை. ஆனால் அவர் வழக்கமான போலீஸு ஒரு விசாரணை தான். ஆனால் அது என்னென்னா நான் சொன்னேன், அதை கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம். அதாவது அதை கொஞ்சம் ரொமான்ஸ் ஒரு இது கொண்டு வந்தேன். என்கொயரி தான், என்கொயரி ராவாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணுன்ற மாதிரி ஒரு டயலாக் அப்படி கனெக்ட் பேச, அது என்னென்னா ரொம்ப புதுசாக மாச்சு. அது மாதிரி பிரகாஷ் வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னோடனே, அப்போ அவரே வந்து சிம்பிளாக 2 படத்தில் அவர் ஒரே காஸ்டியூம்ஸ் தான் படம் முழுக்க. ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கிற கதை இல்லை, அவரே அந்த ரைட்டருக்கான இதை அவர் உருவாக்கினார். ஒரு கண்ணாடி, அந்த ரைட்டருக்கான டிப்பிக்கல் கண்ணாடி, ஒரு ஜிப்பா, அந்த ரைட்டராகவே மாறி வேறு யார் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவர் அந்த அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது, நான் அவர் மேலே எல்லாம் பெரிய மரியாதை. என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல சினிமா நேசிக்கிறேன் அப்படி இப்படிலாம் நிறைய இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆனால் நிஜத்தில் போய் ஒரு நல்ல கதை எடுத்து போனால் பணம், பெரிய பேனர் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நிஜமாவே ஒரு கதைக்காக படத்துக்குள்ள நடிச்சார்ல, அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த நேரத்தில் வாங்குகிற சம்பளத்தில் வெறும் 5% வாங்கிக்கிட்டார். எவ்வளவு சினிமாவை நேசிக்கிறாருன்னா வெறும் 5%. அந்த 5% கூட சும்மா ஒரு பேருக்கு தான் வாங்கிட்டாரு. நிஜமாவே சினிமாவை நேசிக்கிறவர்னா அது பிரகாஷ்ராஜ் தான் சொல்லணும். ஏன் அவர் தொடர்ந்து இத்தனை வருஷமா 30 வருஷமா எல்லா மொழியிலையும் நம்பர் 1 இருக்காருன்னா அவர் உண்மையிலே சினிமாவை நேசிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மேலோட்டமாக இருக்காங்க, அதான் ஒரு படம் பண்ணுவாங்க போயிடுவாங்க. தொடர்ச்சியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமா நேசிக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த சினிமா தொடர்ந்து அவங்கள வச்சுக்கிறோம். கண்டிப்பாக சார். ஆமாம். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு ஆங்கர் வேறு, அது போக சீரியல். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்பாக சினிமா அப்படின்னு ஒன்று உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு ட்ராவல் எப்படி இருந்தது, சீரியல் டு சினிமா அப்படிங்கிறது? சினிமா ஆக்சுவலாக சினிமா பண்ணணுன்றது எல்லாருக்குமே, நடிகராக இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு கனவு இருக்கும். அதில் வந்து நம்ம கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணுறது தான் இருக்குது, நம்ம வந்து எப்படி அதில் இருக்கோம் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து சினிமா பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு படமே வந்து எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சதாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் ஒரு நல்ல ரீச் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு சார் சொல்லும் போதே இந்த கேரக்டர் நம்ம நல்லா பண்ணணும், நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த படத்தில் நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு சாரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓகே, நம்ம ஏதோ நல்லா பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னமும் இப்போ நம்ம சீரியல்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. கடவுள். ஓகே, நீங்கள் எப்படி ஆன் போர்ட் ஆனீங்க? அண்ட் இங்கே நம்ம பார்க்கும்போது நேரில் பயங்கர ஆக்டிவாக ஒரு மாதிரி துருதுருன்னு இருக்கீங்க. ஸோ படத்தில் எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர்? இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அப்படிதான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஓகே. அப்புறம் இல்லை, இந்திராவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த சூழ்நிலையில் அந்த கதை சுச்சுவேஷன் எல்லாம் பிரமாதமாக அவங்க நடிக்கிறாங்க. இந்த ஜேர்னலில் இப்போ ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்கள், ஒரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்க வருவாங்க. அது வந்து சிவராஜ் சொல்கிறேன். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இவங்களை பார்த்த உடனே இந்த கேரக்டருக்கு ஒரு 20 பேர் பார்த்துருப்பேன். ஆனால் என் மைண்டில் செட் ஆகல. ஆனால் இவங்களை பார்த்த உடனே எஸ் சொன்னேன், இவங்க தான். அந்த ரோலை வந்து அவ்வளோ பிரமாதமாக, இயல்பாக, இந்த ஹியூமராக. எப்படி சார் அந்த 20 பேர் தாண்டி 21 தான் பார்த்த உடனே ஓகே சொல்லுங்க? அது என் மைண்டில் எனக்கு அப்படி ஒன்று இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இவங்க பார்த்தோன்னே இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னா நான் நினச்சத விட பல மடங்கு பெஸ்ட்டாக பண்ணாங்க. அந்த ரோலை அடித்து காலி பண்ணி விட்டாங்க சூப்பராக. இவங்க வர போர்ஷனில் படம் தியேட்டரே ரொம்ப கலகலப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. நான் வெறும் கேரக்டராக இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் காமெடி கலந்து ஹியூமராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சார். மற்றவங்க எப்படி ஆன் போர்ட் ஆனாங்க? ஜீவா அந்த ரோலு அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் வரும், ஹீரோயினோட லவராக ஒரு பையன் வருவான். அந்த பையன் ரொம்ப அவர் புதுமுகம் தான். அந்த படம் ஃபஸ்ட் படம் தான் ட்ரீம். அப்புறம் ரொம்ப நல்லா நான் பண்ணியிருப்பேன்.
இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபை காப்பாற்றுறதே அவர் தான். ஓ ஓகே. அதாவது ஒரு ரோல் கொடுக்குறோம், அதை பயங்கர என்ஹான்ஸ் பண்ணி இப்போ என்னென்னா அந்த படம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அந்த பிரபு சாஸ்தான் அவர் தான் காரணம். ஓகே. 2 பேருமே பெரிய லெவலில் வரும். அவர் ரொம்ப பிரமாதமாக நடித்தார். ஒரு விஷயத்தை நம்ம நினைப்போம், அதை ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஒரு நடிக்கிறவங்க தான் அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். கண்டிப்பாக. அதை வந்து அவங்க அவ்வளோ சூப்பராக 2 பேருமே நல்லா பண்ணாங்க. எல்லாருமே யாருமே ஏன்னா மினிமம் கேரக்டர் தான், 6 பேர் தான், 6 பேருமே எக்ஸலண்டாக அந்த கதாபாத்திரமாகவே இருப்பாங்க. ஓகே. இதில் ஒரு டேரக்டர் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. அண்ட் அதை அப்படியே முன்னாடி படத்தோட கனெக்ட் பண்ணாலுமே அங்கே ஒரு ரைட்டராக இருக்காரு, இந்த படத்தில் இவர் ஒரு டேரக்டராக இருக்காரு. இல்லை என்னன்னா இங்கே பாருங்க, நமக்கு எது தெரியுமோ அதுதான் பண்ணணும். ஓகே கரெக்ட் தான். அதாவது நீங்கள் தெரியாத ஒரு கேரக்டர் நம்ம இது பண்ண முடியாது. எனக்கு இதெல்லாம் ரைட்டர்னா தெரியும். நான் வந்து நான் ஒரு பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன், கதையை ரொம்ப படிக்கிற ஆள், நிறைய ரைட்டரோட பழக்கம் எனக்கு இருக்குது. சரியா? அதனால ஒரு ரைட்டர்னு தோன்றுது. நிறைய சினிமா வந்து மிஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாத ஏரியாவில் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. புரியுது. பொதுவாக ஹீரோ படத்தில் ஒரு பெரிய டான் இருப்பான், அண்டர்வேர்ல்டு அது இதுமாங்க. அப்படி ஒரு விஷயத்தை அவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரிஜினல் துப்பாக்கி கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார், நிஜமாக சொல்ல, துப்பாக்கி வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸு ஒரிஜினல் துப்பாக்கி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்காதவங்கள அந்த விஷயத்தை பண்ணுறப்ப அது ரொம்ப கனெக்ட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இதில் எக்ஸ்ட்ரானரியாக வேறு மாதிரி ஒன்று நடக்கும். பெரும்பாலும் ரொம்ப நம்பகத்தன்மை இருக்குல்ல, அதாவது ஜெயிக்கலாம் அது போகலாம், ஆனால் நம்பகத்தன்மை இருக்குல்ல அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இப்போது நீங்கள் ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர் கூட. ஸோ இதில் வந்து உங்களோட இது ஒரிஜினல் கேரக்டர் ஏதாவது இந்த படத்திலோட இதுலையோ நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு கேரக்டர் இதில் வர மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ரியல் லைஃப் இன்சிடென்ட் மாதிரி ஏதாவது? இல்லை, இப்போ டைரக்டர்ன்றது அது என்னோட, எனக்கு நான் நிறைய சினிமா ட்ரை பண்ணியிருப்பேன்ல, அதோட அப்போ எனக்கு தெரியும் ஒரு சினிமா ட்ரை பண்ணுற ஒருத்தரோட கேரக்டர் எப்படி இருக்கும். அது என்னோட கேரக்டர் தான், சினிமாவோட கேரக்டர் வச்சு. ஆமாம். ஓகே. ஏன் பாருங்களேன், இப்போ நான் படம் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு ரஷ்ய நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெந்நீர் அவர்கள், தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அந்த கதையை படம் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. இது படத்தோட ட்ரெய்லரில் கூட வெந்நீர் இரவு படிக்கிற. ஆமாம், அந்த கதையை படம் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஓகே. சரி, அது கொஞ்சம் அமையல. ஆனால் பாருங்களேன், அது என்னோட கேரக்டர் இருக்கிறனால இப்போ நான் ட்ரை பண்ணுறப்ப அந்த படம் பண்ணணும். கதையிலையும் அவர் அந்த கதையை படம் பண்ணுறது, அந்த கதை அந்த புத்தகமே அந்த கதையை படத்துக்குள்ள ஃபுல்லாக கனெக்ட் ஆகி வரும். அவர் எடுக்க போகிற படத்தோட கதை என்ன வச்சுருக்கேன்னா அது வெந்நீரர்கள் வச்சுருக்கேன். ஓ, இப்போ அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி படங்கள் இல்லை, அது வந்து அந்த நாவல் எழுதி 200 வருஷம் ஆச்சு. ஆமாம், தஸ்தாவெஸ்கி. ஓகேவா? உலகம் முழுக்க அந்த அந்த நாவலை படம் எடுத்திருக்காங்க. 40க்கு மேற்பட்ட 50 கிட்டத்தட்ட 50 வருஷம் படம் இருக்குது. ஆமாம், நீங்கள் இதில் கூகுளில் போனால் தெரியும். உலகத்தில் எழுதப்பட்ட முதல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அதுதான். அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரையாங்கிள் இது. அந்த படம் பேஸ் பண்ணி உலகத்தில் ஏகப்பட்ட படம் வந்திருக்கும். எப்படி ரோமியோ ஜூலியட் பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கும். அதோட பேஸ் என்ன, 2 குரூப் இருப்பாங்க, பிடிக்காத 2 பேர், அதுக்குள்ள ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எப்படி லவ் பண்றாங்க. இவங்க இந்த குரூப் எதிரி, ஒரு 2 கேங் இருக்கும், 2 வேற கல்ச்சரான ஆட்கள் இருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ண நேச்சுரலாக ஒரு ப்ராப்ளம் வரும். அது வந்து அந்த பேஸ் தான் எல்லா படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்டே அப்படியே எடுத்தது படங்களுக்கு கணக்கிலே சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த படத்தில் ட்ரீம் கேர்ள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இருக்குமா சார்? இல்லை, ட்ரையாங்கிள் இல்லை, ஆனால் கதையில் வந்து 3 ஹீரோ. ஓ, 3. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒருத்தர் லவ் பண்ணுவார், ஆனால் ஹீரோ ஒருத்தர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் வருவான், செகண்ட் ஹாஃபில் ஒரு லவர் பாய் வருவாப்புல. இவங்க 2 பேருமே இந்த லவ்வுக்கு பிரச்சனை பண்ற ஆளுங்களா தான் வருவாங்க. 2K லவ் ஸ்டோரி இல்ல எப்படியும் ஒரு இன்னொரு வரும், ஒரு பையன் லவ் பண்றது இன்னொரு பையன் வருவாங்க. காதல்ன்றது ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க, பழகுவாங்க, கிட்டத்தட்ட அவங்க இது கூட ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு பையனை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி போனோடனே இவங்களை கட் பண்ணுவாங்க. ஆமா, எடுத்தோன்னே பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல லேண்ட் ஆக முடியாது. இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ வந்து பழகுறோம், பிடிக்கலன்னா அப்படியே மாற்றிக்கிறது தானே, அதில் ஒன்றும் தப்புன்னால சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யார் எடுத்தாலும் சரிங்களேன், எத்தனாவது எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பையன் எக்ஸுன்னா எத்தனாவதுன்னு ஒரு கேள்வி வரும். அவன் 6ஓ 7ஓ இருப்பான். இது ரொம்ப நல்ல விஷயம்தான்.
பிடிக்கலன்னா தாண்டி போயிடணும். நான் என்னன்னா நீங்கள் ரொம்ப பிடிச்சது மட்டும் ட்ராவல் பண்ணுங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு அடுத்துக்கு போயிடணும், இல்லை நம்ம லைஃப் வீணா போயிடும். அப்போ அவங்க லைஃப் சார் அவங்களுக்கு இன்னொன்று கிடைக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா பிடிக்கலன்னா நீங்கள் பிரிஞ்சிடணும், புரியுதுங்களா? சேர்ந்து அதாவது காம்ப்ரமைஸாக ஒரு லைஃப் வாழக்கூடாது. அது கல்யாணன்ற பேர்லேயே ஆகட்டும், இல்லை கமிட் பண்ணுறதுனாலையோ, இல்லாட்டி என் பிள்ளைக்காக சேர்ந்துருக்கேன்றது, இதெல்லாம் பயங்கரமான டூப்ளிகேட்டு. இந்த உலகத்தில் நான் நினைக்கிறது என்னென்னா ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நண்பர்கள்கிட்ட ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொல்லுவேன். எனக்கு 2 விஷயங்கள் பிடிக்கும். ஒன்று காதல், மற்றொன்று சுதந்திரம். காதல் என்றால் உயிரை தருவேன், சுதந்திரம் என்றால் காதலையே தருவேன். காதலா சுதந்திரமானா சுதந்திரம் தான் முக்கியம். அது என்னோட பேசிக் கேரக்டர். ஓகே, ஆமாம், அதுதான் என்னோட லைஃபு. அதனால் இந்த வாழ்க்கையில் முக்கியமாக ஒன்று தான் பெருசு. எது பெருசுன்னா சுதந்திரம் தான். கண்டிப்பாக. ஆமாம், யாருக்காகவும் சுதந்திரத்தை விட்டு கொடுத்துருக்கு ஆமாம் அப்படின்னா உங்கள் லைஃப் நீங்கள் வாழ முடியாது. லிவ் யுவர் லைஃப். இன்னொருத்தருக்காகவே வாழவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், வந்து லவ் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக லவ் அண்ட் ஃப்ரீடம் பற்றி சொல்லியிருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? லவ்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றது மட்டும் இல்லை. அம்மா குழந்தைக்கு இருக்கும், நமக்கு ஒரு பெட்டு மேலே இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயுமே லவ்ங்கிற விஷயம் வந்து வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகான விஷயம். அதை நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அதை பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் இருக்கே தவிர, லவ் வந்து நம்ம இந்த காலத்து ஜென்சி லவ் பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயங்கள் கிடையாது. பட் பொதுவாக லவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை அழகாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நல்ல ஒரு பதில் தான் மேம். சார், நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவரை பற்றி கேட்டாகணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படமே வந்து அழியாத கோலங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அது பாலு மகேந்திரா சாரோட படம் முன்னாடி. ஸோ எதனால் பாலு மகேந்திரா சாருடைய டைட்டிலில் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பாலு மகேந்திரா சார் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு அவரோட ரொம்ப நெருங்கிய பழக்கங்க. ஆமாம், நெருங்கிய பழக்கம். ஒவ்வொரு புக் ஃபேர் வரப்போ சரி, புக் ஃபேர் இல்லாததுலேயும் அவருக்கு நான் தான் நிறைய புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், நல்ல பிடிச்ச புத்தகங்கள் வாங்கி கொடுக்க சொல்லுவார். நான் வந்து அவருக்கு நான் தான் புத்தகங்கள் வாங்கி கொடுத்துட்ருப்பேன். எனக்கு ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டாக என்னை ட்ரீட் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, பகிர்ந்துருக்காரு. சரிங்களா? நான் பாலுமந்திர சாரோட அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த படம் எடுக்கிறப்ப நாங்கள் அந்த டீம் எல்லாம் அவங்க அர்ச்சனா வந்து பாலுமந்திராவோட ஆர்டிஸ்ட் தான். அவங்க என்ன நினச்சாங்கன்னா பாலுமந்திராவுக்கு ஒரு டெடிகேட் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது அவரோட படத்தோட தரம் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாங்க. அப்படி ஒரு படம் எடுத்தோடனே அதில் படத்திலே போட்டிருப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாலுமந்திராவுக்கு டெடிகேட் பண்ணி தான் அந்த படமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், அந்த டீம்ல எல்லாமே பாலுமகேந்திரா கனெக்ட் ஆனவங்க. ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர் பாலு மகேந்திராவை பற்றி சொல்லுங்களேன். இப்போ அவங்க கூட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப அவருடைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ ஒரு டைரக்டர் பாலு மகேந்திரா அவரை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து ஒரு ரியல் கலைஞன், ஆர்டிஸ்ட். அவர் மாதிரி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற கூட யாருமே முடியாது. அவர் எது பண்ணியிருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி அது மாதிரி அவர் டேரக்டர் முன்னாடி ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. முள்ளு மலரும் அவர் தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அது மாதிரி டாக்டர் மணித்திரம் சாரோட முதல் படமும் அவர் தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சங்கராபரணம் படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. தெலுங்குல ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு படம், மனோரி பாண்டவர்னு, அதுக்கு பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணார். அதுக்கப்புறம் தான் டைரக்டர். அவர் என்னென்னா ரியல் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நல்லா ஃபீல் பண்ணுவார். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவருக்கான ஒரு பேட்டர்ன் உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக உருவாக்கி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஒரு பொய்டிக்காக ஒரு கதையை சொல்கிறது. அவர் படம் ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ராண்டமாக இருக்காது, ஒரு கவிதையாக இருக்கும். 2 பேர் பேசுகிறது. இப்போ சினிமாவில் இருக்கிறாங்க, ஒரு ட்ராலியோ கிரைனோ கேமரா மூவ்மெண்ட் எல்லாம் பெருசாக பண்ண மாட்டார். ஃப்ரேம் அழகாக ஒரு ஃப்ரேம் செட் பண்ணால் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அதில் அழகாக சிம்பிளாக கதை சொல்லுவார், அதை அழுத்தமாகவும் சொல்லுவார். ஆமாம், அவர் ஒரு கிரேட் டைரக்டர். நீங்கள் அவரோட எனக்கு பேசுகிறதுக்கு பழக்கம். என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். அப்புறம் அவர் நல்ல படங்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவார். இப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் இதில் பார்க்குற முடியுது, சரியா? ஓடிடியில் இதில் ஈஸியாக. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
நான்லாம் வந்து அவர் மூலியமா ஃபிலிம் சொசைட்டி இருக்கும், அதில் தான் ஃபாரின் ஃபிலிம் பார்க்க முடியும். அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். ஃபிலிம் எம்பசி, அதாவது நிறைய எம்பசி இருக்குது. அமெரிக்கன் எம்பசி, ரஷ்யன் எம்பசி, ஜெர்மன், இங்கெல்லாம் படம் போடுவாங்க, அந்தந்த நாட்டோட படம். அதெல்லாம் போய் நான் பார்ப்பேன். ஏன்னா சினிமா பண்ணுறப்ப உலகத்துல எல்லாம் இப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க, நம்ம இப்படி படம் பண்ணணும், அப்படி உலக சினிமா பார்த்து தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் தான். இப்போ நான் ரெகுலராக வந்து திடீர்னு ஒரு கதை, ஒரு ஹீரோவுக்கு ஒரு கதை, அவங்கள அப்படியெல்லாம் நான் எப்பவுமே யோசிக்கல. நான் ரொம்ப வருஷம் சினிமா ட்ரை பண்ணிருக்கேன், ஆனால் ஒரு ஹீரோவுக்கு சொல்லி ஒரு ஒன்றே இதான் அந்த எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. ஓகே. இப்போ என்னன்னா நான் நினைக்கிற சினிமா எடுக்கிறேன், சின்ன பட்ஜெட்டில் நானே எனக்கு பிடிச்ச படங்கள் எடுக்கிறேன். நமக்கு பிடிச்சதை செய்கிறது தான். கண்டிப்பாக. என்னால் இந்த காலத்தில் ஒரு ஹீரோ கதையே சொல்ல முடியாது, ஏன்னா அது என்னோட இயல்பு இல்லை. இப்போ பாலுமகேந்திரா சார் சஜஸ்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, ஒரு சில படங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு, அது என்னென்ன படம்? அவரு இப்போ எனக்கு பைசைக்கிள் தீப்புன்னு படம் சொன்னதே அவர் தான். அவர் ஏகப்பட்ட படங்கள் ரெஃபர் பண்ணியிருக்காரு. கான் வித் த விண்ட் படம் பாருங்க, பென்கர் பாருங்க. பென்கர் ஏன் பார்க்கணும், எதுக்காக படத்தை, ஒரு படத்தை நிறைய வாட்டி பார்க்கணும். சில மாஸ்டர் எடுத்திருப்பாங்கன்னா அந்த படத்தை வந்து நிறைய வாட்டி பார்த்தா தான் அதோட நுட்பம் தெரியும்னு சொல்லுவார். குட் பேட் அக்லின்னு ஒரு படம், அந்த டைரக்டர் யார், அவர் எப்படி பேட்டர்னு எப்படி கதையை உருவாக்குறாரு. ஒரு டைரக்டர் வெஸ்டர்ன் ஃபிலிமே எடுத்திருக்காரு, வெஸ்டர்ன்னு ஒன்று உலகத்தில் இல்லை, ஆனால் அவர் உருவாக்குறாரு. ஃபியூ டாலர்ஸ் மோர், அந்த வெஸ்டர்னை அப்போ அவர் எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருப்பார். கண்டிப்பாக. சரியா, அதுதான் டைரக்ஷன், ஒரு உலகத்தை உருவாக்குறது. அதெல்லாம் வந்து நான் பாலுமகேந்திரா சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்போ சினிமாவோட பவர் இல்லாத உலகத்தை ஆனால் உருவாக்கி அதை நம்ப வச்சு அந்த படத்தை ஓட வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. கிரேட் சார். ஆமாம், அது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. அது மாதிரி நான் எனக்கான ஒரு பேட்டர்னில் சில நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சூப்பர் சார். மேம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கோ ஆர்டிஸ்ட் பற்றி, அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஜீவா ஆகட்டும், ஹரிஷா ஆகட்டும், அப்புறம் இவர் துருவன், அவர் பிரபு சாஸ்தா, நான் அவரோட ஒரு செகண்ட் ஹாஃப்ன்றனால நான் அவரை அதிகமாக மீட்டே பண்ணல. ஹரிஷா நானும் தான், எங்களுக்கு தான் காம்பினேஷன் சீன்ஸ் அதிகம். ஆமாம், அவங்களும் நல்லா என்ன சொல்கிறதுனா அவங்களோட இருக்க அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து அவங்க ஒரு ஹீரோயின், அவங்க வந்து இப்படி தான் நடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். அண்ட் இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா எங்கள் 2 பேர்த்தோட கேரக்டருமே லைக் ஒரு நிஜமாலுமே ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார என்ன ஒரு கான்வர்சேஷன் இருக்குமோ அதெல்லாம் தான் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று நாங்கள் 2 பேருமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி சீன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே ஆக்சுவலி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எனக்கும் ஹரிஷாக்குமே. அண்ட் ஜீவா முன்னாடி இருந்தே தெரியும், அண்ட் ஜீவாவும் அப்படி தான் நல்லா நாங்கள் எங்களுக்குள்ளார வந்து அந்த ஒரு ஈகோவோ அந்த ஒரு ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் வராதானே செய்யும். பட் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்குள்ள இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி அது வந்து அந்த கிரெடிட் எல்லாமே சாருக்கு தான் போகும், ஏன்னா சார் எங்களை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி நல்ல கோ ஆர்டிஸ்ட்லாம் கிடைச்சதும் நமக்கு ரொம்ப முக்கியம். பாரதி சார் பத்தி ஆக்சுவலா டீமே நல்ல டீம் அமைஞ்சதே வந்து பிளஸ்டு தான் நாங்க. சரி, சார் கிட்ட பார்த்த ஒரு யூனிக்கான குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் கிட்ட நிறைய யூனிக்கான குவாலிட்டி இருக்கு. ஓகே, ஏதாவது சொல்லுங்க. சார் 6 மணிக்கு மேல ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ண மாட்டாரு, பேக்கப் சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் டைமிங்ல முடிப்பாரு. அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு வந்து சார் வந்து அதிகமாக ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. சார் என்ன சொல்கிறாருன்றது நமக்கு கிறிஸ்பாகவே புரிஞ்சிடும். அவர் அவ்வளோதான் சொல்வார், நம்ம அதுலேயே நமக்கு என்ன அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை கரெக்டாக பண்ணாவே போதும். ஸோ அவர் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரொம்ப கிறிஸ்பாக தான் பண்ணுவார். நம்ம கரெக்டாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும், நம்ம அதை கரெக்டாகவும் பண்ணுவோம். ஆமாம், அந்த மாதிரி நிறைய யூனிக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு சார் நிறைய பேச மாட்டார், ஒர்க் பண்ணும்போது ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு. ஆமாங்க சார். இப்போ இது வந்து வேலண்டைன்ஸ் வீக்ல வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் வீக்ல ஆல்ரெடி
லவ் படங்கள் நிறைய வருது. அண்ட் அதை தாண்டி இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து பயங்கரமா பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆல்ரெடி வந்து ஹிட்டான படங்களை இப்போ திரும்ப வேலண்டைன்ஸ் டேக்கும் வந்து ரீரிலீஸ் பண்ற ஐடியாக்கள்லாம் வச்சிருக்காங்க, வந்துட்டு இருக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது நல்ல விஷயம்தான். இப்போ தேட்டர் ஹோல்டு பண்ணணும். இப்போ சில படங்கள் பெரிய படங்கள் வராத நேரத்தில், சில படங்கள் வந்து ஓடாம இருக்கிற காலத்தில் ஓடின படத்தை திருப்பி போகிறப்ப தேட்டருக்கு வர்றாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக் தான். ஆடியன்ஸை தேட்டரை ஹோல்டு பண்ணுறது இருக்குல்ல, கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது இருக்குல்ல, அப்படியே வர்றாங்க. சரி, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அது மற்ற புது படங்களை பாதிக்காதுன்னு, எதுக்கும் எதுவும் பாதிக்காது. அது நல்லா தான் அதோட போகுது. அது ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஃபில் பண்ணுது, அதே நல்ல விஷயம்தான். இது இப்போ இல்லைங்க, அந்த காலத்தில் எப்படி நடக்கும், ஒரு படம் திரும்ப திரும்ப தேட்டரில் வந்துட்டே இருக்கும், 6 மாதம் கேப்பில் போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? முன்னெல்லாம் இப்போ அதான் சொல்கிறேன், இந்த பழைய பிரிண்டை வச்சுட்டே நிறைய படம் வந்துட்டே இருக்கும். அப்போ சிவாஜி சார், சார் படங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப தேட்டரில் வரும். இப்போ நான் கிராமத்தில் இருந்திருக்கேன்னா அந்த போட்ட படமே திரும்ப வரும், 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அது அந்த காலத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இது உலகம் முழுக்க இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிளாசிக்கான படத்தை ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இது ஒரு வகையில் நல்லது தான். இது ஒரு வகையில் நல்லதுங்க. இது பண்ணுறதுனால புது படத்துக்கு பாதிப்பா அப்படிலாம் இல்லை. எதுக்கு எதுவும் பாதிப்பாக முடியாது. அது எதுக்கு தனி கேரக்டர் ஓட போகுது. ஆமாம் ஆமாம், அது வந்து அது நல்லா இருந்தாலும் ஓட போகுது. இதில் என்ன தெரியுமா, எது பெஸ்ட்டோ அதான் ஜெயிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதையுமே இந்த உலகத்தில் குறைய சொல்ல வேண்டாங்க, அதுக்கான இடம் இருக்குது. சரியா? இப்போ சின்ன படம் வாங்கினா தேட்டர் கிடைக்காது, அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த படம் இது பார்க்க மாட்டேறாங்க, எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் செய்கிறது ப்ராப்பராக செய்யணும். இப்போ தான் பர்ஃபெக்ட் ஆரோக்கியமாக இருக்குது. நீ ஒரு படம் எடுத்து தேட்டரில் ஓட்டணும், நல்லா இருந்தால் அந்த படம் உனக்கு திருப்பி வரும். இந்த இடம் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸலண்டான இடம். யாருமே நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தர் தெரியாமல் விற்கிற, முன்னால எப்படின்னா ஒரு பொருளை விற்கிற, இப்போ இல்லை, தரமான பொருள் தான் விற்க போகுது. கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் அதுதானே. தரம் இல்லாத பொருளும் வாங்க மாட்டாங்க. அப்போ தரமான பொருள் வர்றதுக்கு, தரமான படம் வர்றதுக்கு இப்போ இருக்கிற சூழல் தான் பெஸ்ட்டு. ஓகே, அப்படின்னா இப்போ நீங்கள் ரீசன்ட் டைமில் பார்த்து வியந்த ஒரு படம், இது சின்ன படம் தான், நான் ரொம்ப பிடிச்சது, மக்களும் இப்படி ஒரு படத்தையும், ஒரு சின்ன படத்தை கூட இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க, அதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன படம் சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் கூட? சிறை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஓகே, சிறை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை, எல்லாம் தெரியாதவங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கொஞ்சம் நோன். அதுக்காக இல்லை, படம் எதுக்காக ஓடிச்சு, அந்த படத்தோட ப்ரெசன்டேஷனுக்காக. ஒரு கதையை எடுத்து எப்படி சரியாக சொல்லணுன்றதுக்கு வந்து அந்த படம் பெரிய உதாரணம். எல்லாரும் ஒரு முன்னுதாரணமான ஒரு படங்க. ஒரு கதையை ரொம்ப அழகாக சொல்லணுன்றத சொன்னால் படம் ஓடும். நீங்கள் பெரிய ஹீரோ வச்சு ஓடுக்கணும், பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும், ஒரு 100 கார் ஓட்டணும், அது அந்த கதையெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு கதையை நீங்கள் அழகாக சொல்கிறீங்களா, ஆடியன்ஸ் தேட்டரில் நின்று கைத்தட்டாங்க, அழுதாங்க. சரியா? அது மாதிரி ரீசெண்டாக காந்தி கண்ணாடி படம் பார்த்தேன். ஒரு கதையை ரொம்ப அழகாக சொன்னாங்க, அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு இல்லையா? காந்தி கண்ணாடி ஒன்று, டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்போ பாருங்க, எல்லா டைமும் அப்படி தான். நீங்கள் இதில் இந்த படங்களெல்லாம் உதாரணமாக வச்சுக்கலாம். அதனால் எதுக்காகவும் யாரோ ப்ளேம் பண்ணுறாங்கன்னா அது அவங்க மேலே எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பண்ணீங்கன்னா அதில் இன்னும் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ 2 பேரும் சொல்லுங்கள், இந்த படத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயம், உங்களோட டேக் அவேவாக என்ன இருக்குது, அண்ட் ஏன் இந்த படம் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு 2 பேருமே இது காரணம் ஒன்று தான். இது வந்து கதை புதுசு, இவங்க ஏற்கனவே பார்க்காத ஒரு கதையை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது புதுசாக இருக்கிறது தான் நான் நம்புறது. அதனால் இந்த எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்கணுமோ எடுத்திருக்கோம். சரிங்களா? நான் ஒரு படம், ஒரு கதையை நினச்சேன், அதை என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியும் எடுத்திருக்கேன். அதனால் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர் சார். ஏன்னா நான் நினச்சதை எடுத்துட்டேன். சரி, ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் ஒரு பண்ணது எனக்கு திருப்தியாக இருக்குல்ல, இதுலேயே நான் ரொம்ப கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கேன். சரிங்களா? அதான் சொல்லுங்கள், படம் ரிலீஸ் ஆனாலும் வெற்றி தான். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்ன மாதிரி தான், இது ஒரு புது கதை,
புதுவிதமான ஒரு அனுபவம் இருக்கும் அண்ட் புது முகங்களோட இந்த படங்களை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஓகே, இப்போ அப்கமிங்கில் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா மேம்? லைன் அப் வச்சுருக்கீங்க? அப்கமிங் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் மை டியர் சிஸ்டர் பேஷன் ஸ்டுடியோஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்நிதி அண்ணா அவரோட அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஸ்க்கு. சார் உங்களுக்கு சார் அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சைக்கிள் கேப். ஓகே, அது லவ் ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது தான். ஓகே, லீடாக யார் பண்ணியிருக்காங்க? இல்லை, எல்லாம் நியூ ஃபேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர் சார். இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ட்ரீம் கேர்ள் படமும் சரி, இதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ண போகிற எல்லா படங்களுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.